நடக்குமா நினைச்சேனே, நடந்துருச்சு நடந்துருச்சு. சார் ஆரம்பிக்கலாமா? யார் ஆரம்பிக்கணும்? வேணாம், ரொம்ப ஓவரா போறாங்க, செஞ்சிருவாங்க. ஆஹா, நடக்குமா நினைச்சேனே, நடந்துருச்சு நடந்துருச்சு நடந்துருச்சு. எஸ், கேஎச் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், எஸ் கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரெண்டு பேரும் 47 வருஷம் கழிச்சு, அதாவது இவங்களோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா 1975ல அபூர்வ ராகங்கள்னு ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட். அங்கேருந்து ஆரம்பிச்சு 86 வரைக்கும் 10 வருஷம் 17 படங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே சொன்ன மாதிரி நம்ம வெவ்வேறு பாதைகளை பயணிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ 47 வருஷம் கழிச்சு நெல்சனோட டைரக்ஷன்ல தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஃப்ரேமிங் சென்ஸு, அனௌன்ஸ்மெண்ட்டு, வீடியோ நல்லா கட்டுப்படுத்த முடியல உணர்ச்சிகளை. அதை பார்த்துட்டு ஐயோ செதுக்கியிருக்காரு. நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? நெல்சன்ல இருந்து ஆரம்பிக்கிறதா, உள்ள என்ட்ரி ஆயிட்டு ஸ்லோமோல தலைவர் இப்படி பண்றதுல இருந்து ஆரம்பிக்கிறதா, ஒரு மியூசிக்ல ஆரம்பிக்கிறதா? ஐயோ சொல்லிக்கிட்டே போலாம், அவ்வளோ டீடைல்ஸ் இருக்கு இதுல. ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஹிடன் டீடைல்ஸ் இன் கேஎச் அண்ட் ஆர்கே உடைய இப்போ ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ப்ரோமோ. ஜஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கை போய் பார்க்கும்போதே நம்மளுக்கு நெல்சன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஃப்ரேமிங் ஒன்று வச்சிருக்காரு. ஸோ அந்த பேட்டர்ன் வைஸ் வச்சுட்டு நெல்சன் அவர்கள் வராரு. உள்ளே வந்தோன்னா இவங்க காம்போ ஒன்று இருக்குல்ல, அதாவது நெல்சன் அவர்களும் அனிருத் அவர்களும் சேர்ந்தாலே ஒரு ப்ரொமோன்னு வச்சாலே அவங்கள மாதிரி ப்ரொமோ பண்ணுற வேறு யாருமே இல்லை தமிழ் சினிமாவில். எனக்கு தெரிஞ்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இவங்களுக்கு கிரியேட்டிவாக யாரும் பண்ணி வந்து இவங்க தான் ஆரம்பிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர்லேருந்து ஆரம்பிச்சாங்கன்னு ஐ திங்க் ஸோ. அதுலேருந்து ஆரம்பிச்சாங்க, மாசா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ப்ரோமோ கூட அவர் வராரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காட்ஃபாதர், இந்த பக்கம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கா. பார்க்குறப்பவே வந்து கமல்ஹாசன் சார், சூப்பர் ஸ்டார் சார் ரெஃபரன்ஸ் அங்கேயே வந்துருச்சு. அவருக்கே கன்ஃபியூஷன் ஆரம்பத்துல இருந்து, ஃபர்ஸ்ட் அந்த ரூமுக்கு போலாமா இந்த ரூமுக்கு போலாமான்ட்டு. ஏன்னா எல்லாருக்குமே இந்த கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்துச்சு. ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இது வந்து சூப்பர் ஸ்டார் படமா இருக்குமா, இல்ல வந்து கமல்ஹாசன் சாரோட படமா இருக்குமா, இல்ல ரெண்டு பேருக்கான படமா? ஏன்னா வந்து யார் ஹீரோவை காட்டுவீங்க, யார் வில்லனா காட்டுவீங்க, யார் நல்லவர் கெட்டவர், அந்த மாதிரி வந்து ஃபேன்ஸ்குள்ள ஒரு ஃபைட் வந்துடக்கூடாதுன்ட்டு நிறைய பேர் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஈக்குவலா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து ஈடுகட்டுற வகையில ஒரு சூப்பரான ப்ரோமோ நெல்சன் வந்து செதுக்கியிருக்காருன்னே சொல்லலாம். அந்த என்ட்ரி ரெண்டு பேரும் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து இது அவர் எடுத்துட்டாரு, இது இவர் எடுத்துட்டாரு சார். அது இல்ல, அது ரஜினி சாருக்கு சூப்பரா இருக்கு. அப்படியா? அப்போ ஓகே, நான் இதை எடுத்துக்கிறேன். அப்படி அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நெல்சன் அவர்கள் சொல்லும் போது என்னன்னா, உள்ள இந்த ரெட்ரோ திங்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. நம்ம கோட் ஷூல இருந்து எல்லாமே. அதே மாதிரி வாட்ச் எல்லாம் பாக்குறோம். வாட்ச்லயும் சரி, நம்ம நாங்களே வந்து இப்போ கண்ணாடி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காக தேடி அலைஞ்சுதான் இவ்வளவு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க. ஸோ அதனால அந்த கண்ணாடி எல்லாம் பார்க்கும்போதே சரி, ஓகே யூக்கெல்லாம் எடுத்திருக்காங்க. ஏன்னா பழைய படங்கள் அந்த ரெட்ரோ படத்தோடைய சாயலும் லைட்டா வந்து அந்த பிக்சர்லாம் இருக்கு பார்க்க முடியுது. முக்கியமா அந்த கோட் ஷூட் பார்க்க முடியுது. கமல் அவர்கள் பழசுல விண்டேஜ் ஹீரோஸ் நம்ம விண்டேஜ்ல பார்த்து சில்லையை தெறிக்க விட்டு கொண்டாடணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வைப் தான். கமல்ஹாசன் சாரை வந்து நம்ம அப்படி பார்த்துருக்க மாட்டோம். இந்த காலகட்டத்தில் வந்து வேற லெவல்ல வேற ஒரு ஜானர்ல நோக்கி போயிட்டு இருக்காரு. அந்த விண்டேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பழையவன் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. பழைய விண்டேஜ் மோட் தான் சூப்பர் ஸ்டார் ஆகட்டும், அதுக்கப்புறம் உலகநாயகன் சார் ஆகட்டும், ரெண்டு பேரோட விண்டேஜ் லுக் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுல பிளாஸ்ட் என்ன தெரியுமா, அவங்களுக்கு ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க, கமல் அவர்களுக்கு ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு ரஜினி அவர்களுக்கு இருக்கும்போது ரஜினி அவர்களுக்கு லைட்டா அப்படி கிளாஸ் அப்படி கீழே இருப்பாரு. அவர் ட்ரேட் மார்க் அது எப்பயுமே. நீங்க பேட்ட படத்துல நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்துருந்தீங்கன்னா தலைவர் இப்படி பண்றது அந்த விஷயம் எல்லாமே சூப்பர் ஸ்டாரோடைய ஒரு யூனிக்கான விஷயமா இருக்கும். கமல் சார் இந்த லுக் தான், அந்த கண்ணு பவர்ஃபுல்லா, அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்டா அப்படி நடந்து வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கமல் சாருக்கு இருக்கும். அது ரெண்டுமே இதுல கொண்டு வந்தாங்க. கரெக்டாக மிஸ்மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அப்புறம் என்னன்னா வந்து அதை கேட்கும் போதே அவங்க காரில் ஏறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா, ரஜினி அவர்கள் வந்து சாவி எதுக்கு அவர் ஸ்டைலில் ஒன்று போட இருப்பாருங்க. அது அவருக்கே உண்டான ஒரு பாணி ஸ்டைலில். அது வாங்கிட்டு கமல் அவர்களும் சும்மா இல்லை, அப்படி சுற்றிட்டு வருவார், சுற்றிட்டு வந்து உட்காருவாரு. கரெக்ட். ஐயா ப்ரோமோ வந்தோடனே எல்லாருமே வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்கலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக நெல்சன் ஆஸ் யூஷுவல் அப்படியா கசகசாவா அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ல ரெண்டு ஹீரோ ரெடி ஆறாங்க, நடந்து வராங்க, இதுதான். ஆனா அந்த ரெண்டு ஹீரோ யாருன்றது தான் இங்க மேட்ரு. ரெண்டு பில்லர், 2 pillars ஆஃப் கோலிவுட் தமிழ் சினிமா, சவுத்துனே சொல்லலாம் நம்ம. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் பார்த்து தான் இப்ப இருக்க ஆக்டர்ஸ் எல்லாமே வளர்ந்துருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஆகட்டும், தனுஷ், அதுக்கப்புறம் விஜய் சார், அஜித், எல்லாருமே சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரை பார்த்து தான் வளர்ந்துருக்கோன்னு. அந்த ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரேம்ல ஒரு படத்துல வரப்போ எனக்கு சொல்றப்பே அப்படி புல் அரிக்குது, எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ரெண்டு பேருமே அந்த ஒரு ஃப்ரேம்ல வந்து வரப்போ
ஆஹா ஆர்காசம் ஆயிட்டையா நான் அதை பார்த்து அந்த மாதிரி ஆயிடுச்சியா. பெண்களும் கவர் பண்ற அளவுக்கு இருக்கீங்க. ஏன் பசங்க நம்ம பாக்குறப்பே அப்படி இருக்கு. அந்த ப்ரோமோல எங்க கேர்ள்ஸ் அவங்க பார்த்துட்டு அப்படியே ஒரு லுக் செம்மையா பாக்குறாங்க சீன்ஸ் எல்லாமே. அப்புறம் என்னன்னா உள்ள ஓபன் பண்ணிட்டு கார்ல உட்காரும் போது அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் 2 பேரும் வருவாங்க. அது யாருன்னா 2 தூண்கள். இப்ப இங்க 2 தூண்கள் இருக்கும் போது பின்னாடி 2 தூண்கள் இருக்கணும்ல. இப்ப டைரக்டரா வந்து நெல்சன் அவர்கள் இருக்காங்க, இன்னொரு தூண் வந்து மியூசிக்ல. எஸ். ஸோ 2 பேரும் வந்துட்டு பின்னாடி இருக்கும்போது ஒரு 2 கான்வர்சேஷன் ஒன்று பேசுறாங்க. பேசிட்டு அவர்கிட்ட சொல்லுங்க சார் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா இல்ல இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா, எந்த ராகம் தீம் வந்து அந்த ராகம் இந்த ராகம் அதெல்லாம் விடு, யார் ஹீரோ அப்படின்னு முடிஞ்சு கேக்குறான்ல ஜி சொல்லுங்க இந்த தலைவர். ஐயோ எனக்கு என்ன தோணுதுன்னா இது பாக்குறப்போ இந்த ப்ரோமோலாம் வச்சு பாக்குறப்போ ஒரு கேங்ஸ்டர் படமா தான் இருக்குன்னு தோணுது. ரெட்ரோ காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் படம். அந்த கராஜ், அந்த காரு, அந்த ஒரு டூல்ஸ், அந்த விஷயத்த வச்சு ஒரு சம்பவமா இருக்குன்னு தோணுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவா இருக்குன்னா 2 பேருமே ஒரே சைட்ல இருப்பாங்க. கரெக்ட். 2 பேரும் எய்தர் தலைவராகட்டும் உலகநாயகன் சார் ஆகட்டும் 2 பேருமே வில்லனா இருப்பாங்க, இல்ல 2 பேருமே ஹீரோவா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரே ஜானர்ல இருந்தாதான் வந்து காப்பாற்ற முடியும். ஏன்னா ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே கொதிச்சிருவாங்க. இவங்களை அதிகமா காட்டி இவங்களை கம்மியா காட்டி இவர் அதிகமா காட்டி அவரை கம்மியா காட்டினாங்கன்னா ஏன் தலைவர் எப்பரா நீ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலா கதைக்கு ஏத்த மாதிரி நெல்சன் தரமான சம்பவத்தை குக் பண்ணிட்டு இருப்பாரு நான் நினைக்கிறேன். இது பாக்குறப்ப எனக்கு அதுதான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு நிறைய படங்களை சொல்றாங்க. இப்போ என்னன்னா வந்து என்ன மாதிரி படம் பண்ற போறீங்க, ஏன்னா வந்து விண்டேஜ் படம் இப்போ ரெட்ரோ அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இப்போ என்னன்னா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து என்னன்னா ரூலை வந்து செட் பண்றாங்க, இன்னொருத்தங்க அந்த இதுலயே போட்டுருந்தாங்க, இன்னொருத்தவங்க வந்து ரூலை வந்து பிரேக் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதுல மேபி யார் செட் பண்ணுவாங்க ரூல்ஸை, யார் பிரேக் பண்ணுவாங்கன்றதே ஒரு ட்விஸ்டாகவே இருக்குன்னு சொல்லலாம், அந்த டெக்ஸ்ட்லயே சொல்லலாம். அந்த விஷயம் இருந்துச்சு. அதை தாண்டி எந்த படத்தை கம்பேர் பண்ணா மேபி இந்த படத்தோட சாயல் இருக்குமா இல்ல இது பண்ணிடுவாங்களா இந்த ஸ்டைல கொண்டு வந்துருவாங்களான்னு சொல்லி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. எந்த படத்தோட சாயல் கொண்டு வந்தாலும் இவங்க படம் தானே. இவங்க படம் தான். அதான் இவங்க எல்லாமே இவங்க படம் தானே. இவங்க படம் தான். என்னன்னா இவங்க படம் போது ரஜினி அவர்கள் வந்து அந்த பழைய லுக்ல வந்து ஒரு மாதிரி அந்த 3 முடிச்சுலாம் இருக்குங்க, அதெல்லாம் இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு. என்னன்னு பார்த்தோன்னா அந்த சில சீன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு வைப் வந்து கிரேஸ் உருவாயிருக்குன்னு கூட சொல்லலாம் தமிழ் சினிமாவில். கண்டிப்பாக ஓவராலாக டீசர் பார்க்குறப்போ நீங்கள் வந்து படம் 1000 கோடி 2000 கோடி அதெல்லாம் எனக்கு மேட்ரே இல்லைங்க. 2 பேர் ஒரு ஃப்ரேமில் வந்து பார்த்தாச்சு. எங்களுக்கு எப்போ படம் ரிலீஸ் பண்ணுவீங்க அவளோட வெயிட்டிங். அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையா அதெல்லாம் செகண்டரியா. என்ன சொல்கிறாங்கண்ணா கதையை வேணாங்க ஃப்ரேமில் அவங்களுக்கு கூட்டுவாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதுதான். ஏன்னா வந்து 47 வருஷம் கழிச்சு இந்த 2 லெஜெண்ட்ஸுங்க இவங்க வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு பண்ணாத விஷயம் கிடையாது, இவங்க கொடுக்காத கான்ட்ரிபியூஷன்ஸ் கிடையாது. எத்தனை இட்டு நம்ம ஒரு சினிமாவே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன 2 லெஜெண்ட்ஸும் ஒரு ஃப்ரேமில் வராங்கன்றப்போ அதை டைரக்ட் பண்ணக்கூடிய நெல்சன் அவர்கள் ஹேட்ஸ் ஆஃப் தலைவா. கண்டிப்பா பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த படம் சுந்தர் சி பண்ண வேண்டியதா இருந்துச்சு. டிராப் ஆனதுக்கு அப்புறமேட்டு இதுக்கு நடக்காதோ, ஏன்னா வந்து 2 லெஜெண்ட்ஸ்க்கும் ஈக்குவலான ஒரு கதை வந்து பாசிபிள் இருக்காதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படி விடுவேன், கசகச நான் இருக்கேன்ல அப்படின்னு நெல்சன் வந்து மாசா பண்ண விஷயம். அவர்கிட்ட என்ன நம்ம நோட் பண்ணுவோம் அப்படின்னா நெல்சன் அவர்கிட்ட ஒரு சினிமேட்டிக் ஒரு வியூ கொடுத்துருவாருங்க. நார்மலாக நம்ம பார்க்குற சினிமாக்கும் அவருடைய ஃப்ரேமிங் சென்ஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ரேமிங் சென்ஸுக்கு அளவே இல்லை. ஏன்னா டாக்டர்லேருந்தே அவர் பதிவு வச்சிட்டாரு. நான் வந்து ஒரு மாதிரி வேற லெவலில் ஒரு ஃப்ரீ மேக்கர் அப்படின்றத பதிவு வச்சிட்டாரு. அதை தான் வந்து அவர் இங்கே கொண்டு வந்திருக்காருன்னு கிளியராகவே தெரியும். அதான் அவரை பொறுத்த வரைக்கும் கீப் இட் சிம்பிள் மேக் இட் சிம்பிள். சிம்பிளா அவ்வளோதான் நடக்க வர்றேன், அவ்வளோதான். அதை நான் யாரை நடக்க வர்றேன், என்ன பிஜிஎம் போடுறேன், அதுக்கு நான் என்ன எஃபெக்ட்ஸ் கொடுக்குறேன், அது மட்டும்தான் விஷயமே. இதுலயும் அத்தனையா பண்ணாரு. சிம்பிளா 2 லெஜெண்ட்ஸை நடக்க விட்டாரு. ஐயா அவருக்குன்னே தமிழ் அந்த டார்க் காமெடி போட்டுறாங்க, டார்க் ரூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டார்க் காமெடி சின்ன சின்ன இடத்துல வந்து அவர் போட்டுறாரு. அதுதான் வந்து ஹைலைட்டாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து ராஜு மேனன் அவர்கள் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சினிமாட்டோகிராஃபி பண்ண போறாரு. லெஜெண்ட்ஸை வந்து அவர் ராஜமேனன் அவர்களுக்கு 2 வருஷம் பண்ணாமல் இருந்தார். ஸோ இந்த படத்தில் அவரும் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணுறாரு. ஷார்ட்ஸுமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். கரெக்ட். தலைவருக்கு ஒரு க்ளோஸ்னா உலகநாயகனுக்கு ஒரு க்ளோஸ், அவருக்கு ஒரு வைட்னா இவருக்கு ஒரு வைடு, அவங்கள வந்து ஒரு பெண் இப்படி பாக்குறாங்கன்னா இங்க இருந்து இவரை ஒரு பெண் பாக்குறாரு. ஸோ எல்லாமே ஈக்குவலா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. படமும் ஈக்குவலா 2 பேருமே வந்து சாட்டிஸ்ஃபையா, 2 ஃபேன்ஸுமே வந்து அடிச்சுக்காம படம் முடிச்சுட்டு தோல் மேல தோல் போட்டுக்கிட்டு ஜாலியா ஹாப்பா ஒரு நிம்மதியான ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேர்வெல் படமா இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் படம் பண்ண மாட்டாங்களோ அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா ஆக்டரோட ஃபேன்ஸும் வருவாங்க அந்த படத்துக்கு. ஐயா நீங்க விஜய் சார் வச்சிங்கன்னா விஜய் சாரோட ஃபேன்ஸும் வருவாங்க. அந்த சைடில் வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸ்னாலும் அவங்களும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேரோட ஃபேன்ஸும் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தமிழ் சினிமாவில் எல்லாரும் இந்த 1000 கோடி சொன்னாங்க. மேபி வந்து எதையும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நம்ம இருக்கணும், அதுதான் நம்மளுடைய இதுவாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ப்ரோமோலேயே வந்து செட் பண்ணிடுச்சு, ஒரு போஸ்டர்லையும் எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கு வந்துடும். நெல்சன் மேலே எங்களுக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு.
ஸோ இந்த ப்ரோமோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சி இதை பற்றின கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது. ஸோ ப்ரோமோவே வந்து பார்த்துட்டோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி நெல்சன் அவர்கள் கொடுக்குறது டேஸ்ட் வந்து பயங்கரமாக கொடுத்துட்டாரு. அடுத்து வந்து டைட்டில் என்னவா குக் பண்ண போகிறாங்கன்ற ஆர்வம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சார் டைட்டில் வைக்கிறீங்க, என்ன மாதிரி டைட்டில் இருக்க போது? 2 டைட்டிலாக இருக்குமா? வந்து நான்லாம் வந்து இதுக்கே வந்து ஃப்ளாட் ஆகிட்டேன். இன்னும் டைட்டில் ரிவீல் பண்ணுவாங்க, கேரக்டர் ரிவீல் பண்ணுவாங்க, ஒருத்தர் கேரக்டர் யார் ஹீரோயினா பண்ணுவது, அதுக்கப்புறமேட்டு வந்து ஐயா தேவையே இல்லை, இது எங்களுக்கு இதே போதும் எங்களுக்குயா. இவங்க 2 பேரும் ஃப்ரேம்ல இருந்தாலே போதுயா, இதுவே போதுமான விஷயம். ஸோ வெயிட் பண்ணுவோம். கடைசியாக வந்து இந்த 2026 இந்த வருஷத்தோட கடைசியில் படம் ரிலீஸ் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இல்லை. அதுக்கு அடுத்த வருஷம் 2027 ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் ஆயிரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். டேப்லெட் உங்களுடைய விஜய் தனுஷ் மற்றும் கார்த்திக் டைட்டஸ். நன்றி, வணக்கம், பாய்.